நபி இப்ராஹிம் அலை நபி இஸ்மாயில் அலை காபா கட்டியபோது ஓதிய துவா. இந்த துவா ஓதினால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும். நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மிகவும் சிறப்புக்குரிய துவா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னகா அந்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னகா அந்தத் தவ்வாபுர் ரஹீம். இந்த துவாவின் பொருள்: யா அல்லாஹ், எங்களிடம் இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ எங்களை வேண்டுகோளை செவியேற்கிறவன், எங்களை நிலைகளை நன்கு அறிந்தவன். இன்னும் எங்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன், அருள் புரிகிறவன். யா அல்லாஹ் என்று அர்த்தம். 2வது அத்தியாயம் சூரா பஹராவில் 127, 128 உள்ளது. காபாவின் அஸ்திவாரம் அமைத்தபோது நபி இப்ராஹிம் அலை அவர்களும் நபி இஸ்மாயில் அலை அவர்களும் ஓதிய துவா. அவர்கள் இந்த துவாவை ஓதியும் அவர்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க அவர்கள் துவா கேட்டார்கள். மிகவும் சிறப்புமிக்க துவாவாகும் இது. ஐவேளை தொழுதுவிட்டு இந்த துவாவை நாம் எல்லோரும் ஓதி வரலாம். இந்த துவா ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் பாவங்கள் நீங்கும், நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த துவாவை ஓதி நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வஸ்ஸாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன்.